அமித்ஷா வந்து அவர் எதையும் செய்யக்கூடிய ஆள். எலெக்ஷன் கமிஷனையே பயன்படுத்துகிறாங்க, இவிஎம்ஸையே மாற்றுறாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களையே வலிச்சு கவர்மெண்ட்டை கவுக்குறாங்க. அப்போ கடத்தின்னு போகிறாங்க. மகாராஷ்டிராவில் என்ன நடந்ததுங்க? ஆட்சியில் இருக்கிறாரு ஒருத்தர், அவர் கட்சி எம்எல்ஏக்களை அஸ்ஸாமுக்கு கடத்திட்டு போயிடுறாங்க தனி விமானத்தில். ஆட்சி கவிழுது. ஆக அமித்ஷா மோடி 2 பேருமே வந்து ஜனநாயகத்தை மதிக்கக்கூடியவர்கள் அல்ல. ஜனநாயகத்துக்கு எதிராக எதையும் அதிகாரத்துக்காக, ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக. அதனால் இதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். செய்யாமல் இருந்தால்தான் ஆச்சரியப்படுவேன். அதே ஒன்று சார், சிபிஐயின் அடுத்த சம்மன் யாருக்கா இருக்கும்? தேர்தலுக்கு முன்னாடியே இந்த விசாரணையை முடிப்பாங்களா? வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. இப்படி இழுக்க இன்பம்னு இழுத்துட்டு இருந்தாலும் இழுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து இன்னமும் நான் நம்புகிறேன், திமுகவுக்கு பாஜகவில் ஒரு செக்ஷனில் உறவு இருக்குது. அதனால் ஆமாம், அதனால் வந்து அவங்க வந்து அதை கொஞ்சம் தணிக்கிற வேலைகள்லாம் பண்ணுவாங்க. நியோமேட்டின் ஹேர் குரோத் லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.